ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பேபி கார்ன் கிரேவி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அடுப்பில் வந்துட்டு கடாய் வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபி கார்னை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து 200 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேங்க. அதை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டுருங்க. ஸோ நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே. ஓகே, அடுப்பு வந்து ஹைலியே இருக்கட்டும், அப்போ நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. இந்த தண்ணியை கூட வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க, நம்ம கிரேவி பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா வெந்து இருக்கும். நம்ம கையில் வந்து நசுக்கி பார்க்கும்போது அது உடையணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை வந்து தனியாக வச்சுட்டு நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாங்க. கடாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சிட்டே வரும்போது இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மராத்தி மொக்கு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு, லவங்கம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம், ஏலக்காய். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் அளவு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே வாங்க. அந்த வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் நம்மளுக்கு. ஸோ அப்போ தான் கிரேவிக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுருங்க. ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதக்கிடலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கிரேவியை நம்ம. இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, சில்லி பவுட்ரு சேர்க்குறேன்னா. ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறமா ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்லி போட்டு சேர்க்கறதுனால நான் 2 தான் வந்து போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரி சில்லி போடுற அந்த கலருக்காக தாங்க நான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து 3 எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸ் அளவு. அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும்ங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. இப்போ வந்து இந்த பச்சை வாசனைலாம் போகணும் நம்மளுக்கு. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்துட்டு அந்த பேபி கார்ன் அது வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, தோசைக்கெலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுருக்க முந்திரியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மேலே வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த திக்கான கன்சிஸ்டன்சியாக வரணும். ஸோ அடுப்பு மீடியமில் வச்சு நல்லா திக்காக அது கொண்டு வரணும் நம்ம. நீங்கள் அந்த முந்திரி சேர்க்கும் போது ரொம்ப ருசியாகவும் இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் ஆகும் அந்த கிரேவி. ஸோ அதனால தான் அது நல்லா ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டு போடுங்க. ஸோ அது நல்லா நசுக்கிட்டு போட்ட அப்புறமா நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, நல்லா ரெடி ஆகிடுச்சு. ருசியான பேபி கார்ன் கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் செழியன் ஃபுட் சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.